புதுச்சேரி ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற காவலர் பணிக்கான உடல் தகுதி தேர்வில் சுமார் 500 பேர் பங்கேற்றனர். உடல் திறன் தேர்வில் மார்பளவு, உயரம், எடை பரிசோதனைக்கு பின் 800 மீட்டர் ஓட்டம், உயரம் தாண்டுதல் தேர்வு நடைபெற்றது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா, விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரியில் காவல்துறையில் உள்ள காலியாக உள்ள 148 காவலர்கள், அதாவது ஆண்கள் 100 நபர்களும், பெண்கள் 48 நபர்களும் பணியிடங்களுக்கான நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆணை கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தொடர்ந்து ஆன்லைன் மூலமாக 10,063 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஆட்சேர்ப்பு குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு 135 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. 9,932 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வு இன்று முதல் 12ஆம் தேதி வரை கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. விண்ணப்பதாரர்கள் உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வுக்கு வரும்போது தங்களின் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, இந்திய பாஸ்போர்ட் ஆகியவை ஏதேனும் ஒன்றில் அசல் பிரதிநிதியை தவறாமல் கொண்டு வர வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. முதல் நாளான இன்று 500 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில இங்கு வந்த நபர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு உடல் திறன் தேர்வு, மார்பளவு, உயரம், எடை பரிசோதனை உள்ளிட்ட பிரிவுகள் நடத்தப்பட்டது. பின்னர் 800 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட தேர்வுகளும் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த போட்டினை துவக்கி வைத்தனர். உடல் தகுதி தேர்வு வருகின்ற 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாளை சனிக்கிழமை 750 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் 1000 பேருக்கு விண்ணப்பதாரர்கள் பங்கேற்பார்கள் என்றும் 11, 12 ஆகிய தேதிகளில் பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.